வணக்கம். கடகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். அமைதியாக அழுத இரவுகளும் கவனிக்கப்படாத தியாகங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். கடகம் ராசியான நீங்கள் சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு குடும்பமே உலகம், குடும்பம்தான் எனக்கு எல்லாமே, குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை என்றால் என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது என்றெல்லாம் நீங்கள் கூறிய நாட்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த குடும்பத்திற்காக யாரிடமும் சொல்ல முடியாமல் தலையணையில் முகம் புதைத்து அமைதியாக நீங்கள் அழுத இரவுகள் ஏராளமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். என்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள், முக்கியமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் என்னை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள், என்னிடம் இருக்கக்கூடிய பணத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார்கள் என்கிற ஒரு நிலைமைகளும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படத்தான் செய்யும். குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காகவும் மற்றவர்களின் தேவைகளுக்காகவும் உங்களின் சொந்த விருப்பங்களையும் சந்தோஷங்களையும் சிறுக சிறுக விட்டு கொடுத்து செய்த தியாகங்களை நீங்கள் உயிராக நினைத்த குடும்பத்தினரை கவனிக்காமல் போனது தான் உங்களின் மிகப்பெரிய ஒரு மனக்காயமாகவே மாறியிருக்கும். ஏனென்றால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களுடைய மனதிற்குள் வைத்துக்கொண்டு உங்களுடைய சந்தோஷத்தையும் நீங்கள் சம்பாதித்த பணத்தையும் யாரேனும் ஏதாவது ஒரு நபர் குடும்பத்தில் கேட்டார்கள் என்றால் இல்லை என்று கூட கூறாமல் அந்த ஒரு பொருளை புதிதாகவோ அல்லது உங்களிடம் இருக்கக்கூடிய பொருளையோ நீங்கள் கொடுத்து உதவி செய்தீர்கள். இதெல்லாம் ஏன் செய்தீர்கள்? நம்முடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரணத்திற்காக மட்டுமே தான் இது அனைத்தையும் செய்து கொடுத்தீர்கள். ஆனால் அது அனைத்தையுமே அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். குடும்பம் நல்லா இருந்தால் போதும் என்று நீங்கள் சிந்திய கண்ணீரும் செய்த தியாகங்களும் கடலில் கரைத்த பெருங்காயமாக மாறியதை எண்ணி பல இரவுகள் நீங்கள் ஏங்கி நின்ற ஒரு தருணங்களும் இன்னும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே நடந்திருக்கும். கடகம் ராசி என்பர்களே, உங்கள் வாழ்க்கையில பலருக்கும் தெரியாத ஒரு பக்கங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். வெளியில் பார்க்கும் பொழுது குடும்பத்திற்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கும் ஒரு வலிமையான மனிதராக நீங்கள் தெரிந்த ஒரு அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இந்த அனுபவங்கள் இப்படி ஏற்பட்டு என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து பார்த்ததே கிடையாது. ஆனால் அந்த வலிமையின் பின்னால் எத்தனை கண்ணீர் இருக்கிறது என்பதை உங்களை தவிர வேறு யாருமே அறிந்து கொள்ளவும் முடியாது. இந்த ஒரு நிகழ்வுகளும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். குடும்பத்தின் சந்தோஷத்திற்காக உங்களின் மொத்த ஆசைகளை விட்டு கொடுத்த காலங்கள் நிச்சயமாக இருக்கும். மற்றவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய மனதில் இருந்த கவலைகளை வெளியில் காட்டாமல் மறைத்த ஒரு அனுபவங்களும் அந்த ஒரு நேரத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். எனவே இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும், அது என்னுடைய வாழ்க்கையை இந்த அளவுக்கு மாற்றி கொடுக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. பகலில் அனைவரிடமும் சிரித்து பேசிய நீங்கள் இரவில் தனியாக இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் விட்ட தருணங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கடகம் ராசிக்காரர்களின் இயல்பு என்ன தெரியுமா? உங்களுடைய குடும்பத்தின் மீது அதிக அன்பும் பொறுப்பும் நீங்கள் கொண்டவர்கள். தங்களுடைய வலியை விட தங்களை சுற்றி உள்ளவர்களின் நலனையே முக்கியமாக நினைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே தான் இன்னும் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். அதனாலேயே பல நேரங்களில் தங்களுடைய உணர்வுகளை தியாகம் செய்து வாழ வேண்டிய சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய மனதில் இருந்த பாரத்தை யாரிடமும் முழுமையாக சொல்ல முடியாமல் இருந்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக இருக்கும். நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னால் குடும்பம் பாதிக்கப்படும் என்ற ஒரு எண்ணத்தில் அமைதியாக நீங்கள் இருந்த ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய கண்ணீரை மறைத்து மற்றவர்களுக்கு நீங்கள் நம்பிக்கையாகவே இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் மறைத்து வைத்த கண்ணீரின் வலி என்னவென்று உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை மற்ற நபர்கள் யாருமே புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்பது தான் மிகப்பெரிய ஒரு உண்மையாகவே இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் ஜோதிடத்தில் கடகம் ராசிக்காரர்களுக்கு சந்திரனின் தாக்கங்கள் காரணமாகத்தான் மன உணர்வுகள் அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுது. அவர்கள் பிறருடைய வழிகளையும் தங்களுடைய வழியாகவே உணரக்கூடியவர்களாகவே மாறிவிடுவார்களாம். ஆனால் அதே உணர்ச்சி சக்தி அவங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மன வலிமையாகவும் மாறும். அதே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளும் இதுவாகவே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
இனி வரக்கூடிய நாட்களில் அதிகமாக கஷ்டப்பட்ட மனதுக்கு இனி அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு காலம் போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் எல்லாமே நல்லதாகவே மாறப்போகிறது. கடகம் ராசி என்பவர்கள் நமக்கென்று ஒரு நிம்மதி கிடைக்காதா என்று இரவும் பகலும் ஏங்கி மன உளைச்சலில் தவித்த உங்களின் கஷ்ட காலத்திற்கு இனிமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலங்கள் வந்துவிட்டது. இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதுதான் நன்மைகள் நடக்கும், என்னுடைய வாழ்க்கை எப்பொழுது அழகாக மாறும் என்று நீங்கள் நினைத்த தருணங்களுக்கு இப்பொழுது ஒரு விடையானது கிடைத்து உங்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நீங்கள் நினைத்தபடி மாறக்கூடிய ஒரு தருணங்கள் இனி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். ராசிநாதனான சந்திரனின் அருளாலும் கிரகங்களின் சுப பார்வையாலும் உங்களை அழுத்திய மனப்பாரங்கள் பனி போல விலகக்கூடிய ஒரு தருணங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அலைப்பாய்ந்த உங்களுடைய மனம் இனிமேல் தெளிவு என்பதை அடைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்பதையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக நீங்கள் வந்து விடுவீர்கள். நெஞ்சில் சாந்தமும் அமைதியும் குடியேறும். கடந்த கால கவலைகளை மறந்து மன நிம்மதியோடு இரவில் உறங்கக்கூடிய பொற்காலங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாத்தியமானதாகவே மாறிவிடும். இது மாறுகிறதா இல்லையா என்பதையும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் கவனித்து பாருங்கள். கடகம் ராசிக்காரங்களே, உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி பார்த்தால் மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு நீண்ட போராட்டத்தில் அதில் மறைந்து நீங்கள் கிடைப்பீர்கள். வெளியில் நீங்கள் சிரித்த முகத்துடன் வாழ்ந்து வந்தாலும் உங்களுடைய மனதிற்குள் மட்டும் எண்ணற்ற கவலைகள், ஏமாற்றங்கள், நிறைவேறாத ஆசைகள், புரிந்து கொள்ளப்படாத சோதனைகள், வேதனைகள் அமைதியாக நீங்கள் தேங்கி வைத்து கொண்டே தான் இருந்தீர்கள். பல நேரங்களில் நீங்கள் உங்களுடைய மனவேதனைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இது ஒரு நாள் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையோடு தான் அமைதியாகவே நீங்கள் அனைத்தையும் தாங்கி வந்தீர்கள். குடும்பத்தில் யாருக்கும் கவலை வரக்கூடாது என்பதற்காக உங்களின் வலியை மறைத்து வாழ்ந்த ஒரு அனுபவங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக பொருந்தும். கடகம் ராசிக்காரங்க இயல்பாகவே அன்பையும் கருணைகளையும் நிறைந்த ஒரு நபர்கள். பிறருடைய கண்ணீரை துடைக்க நினைக்கக்கூடியவர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் தங்களுடைய கண்ணீரை மட்டும் அமைதியாக நீங்கள் மறைத்துத்தான் இத்தனை நாட்களும் வாழ்ந்து வந்தீர்கள். அதனாலேயே உங்களுடைய மனம் பலமுறை சோர்ந்து போயிருந்தாலும் வாழ்க்கையை கைவிடாமல் முன்னேறிய ஒரு தருணங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஜோதிட பார்வையில் நீண்ட கால மன சோதனைகளுக்கு பிறகு மன நிம்மதி தரக்கூடிய ஒரு காலங்கள் உருவாக்கும் என்று அனைவராலேயுமே கூறப்படுகிறது. மனதை வாட்டிய குழப்பங்கள் குறையலாம். எதிர்பாராத விதத்தில் நல்ல செய்திகள் கூட உங்களை தேடி வரலாம். உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்களும் உங்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய சூழ்நிலைகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உருவாக்கும். கடகம் ராசி என்பர்களை கடந்த காலத்தின் காயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நிரந்தரமாக கட்டுப்படுத்தாது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் சுமந்த பாரங்கள் குறைந்து மனதில் புதிய அமைதி உருவாகும் காலத்தை நம்பிக்கையுடன் நீங்கள் எதிர்கொண்டு பாருங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். நல்லதாக நடக்குதா இல்லையா என்பதையும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.